அத்தியாயம் 10. சகோதரி கேத்தரின் பாக்ஸ்டர். நரகத்தின் தாடைகள். மறுநாளிரவு நானும் ஏசப்பாவும் நரகத்தின் தாடைக்குள் நடந்து சென்றோம். ஏசப்பா, மகளே, நரகத்தை குறித்து நான் உனக்கு காட்டியதை உலகத்திற்கு சொல்ல விரும்புகிறேன். நரகம் உண்மை என்றும் இந்த அறிவிப்பு உண்மை என்றும் சொல் என்றார். ஒரு சிறிய பள்ளத்தாக்கை பார்த்தாற்போலமைந்த ஒரு குன்றின் மேல் நாங்கள் நின்றோம். குன்றின் பக்கவாட்டில் குவியல் குவியலாக வரிசையாய் மனிதாத்துமாக்களைக் கண்டேன். அவர்களுடைய அழுகுரலை நான் கேட்க முடிந்தது. பலத்த சத்தங்கள் அவ்விடத்தை நிரப்பின. ஏசப்பா என்னிடம், மகளே, இதுதான் பாதாளத்தின் தாடை, நரகத்தின் வாயை திறக்கும்போதெல்லாம் இந்த பலத்த சத்தத்தை நீ கேட்கலாம் என்றார். அந்தாத்துமாக்கள் தப்பிச் செல்ல முயற்சித்தும் முடியவில்லை, ஏனெனில் அவர்கள் நரகத்தின் பக்கவாட்டில் பதிக்கப்பட்டிருந்தனர். ஏசப்பா பேசிக்கொண்டிருக்கும்போது கரிய உருவங்கள் எங்களைக் கடந்து கீழே அக்குன்றினடியில் தொப்பென விழும் சத்தம் கேட்டது. பிசாசுகள் பெரிய செங்கிலிகளில் ஆத்துமாக்களை இழுத்துக்கொண்டு சென்றன. இவைகள் இப்பொழுது பூமியில் மரித்தவுடன் இங்கு நரகத்தில் வந்து சேருகிற ஆத்துமாக்கள் இச்செயலிரவும் பகலும் தொடர்ந்து நடைபெற்றுக் கொண்டே இருக்கிறது என்றார் ஏசப்பா. திடீரென்று அவ்விடத்தில் அமைதி நிலவியது. ஏசப்பா, மகளே, நான் உன்னை நேசிக்கிறேன். பூமியில் உள்ள மக்களுக்கு நீ நரகத்தைப் பற்றிச் சொல்ல விரும்புகிறேன் என்றார். நரகத்தின் தாடையில் பக்கவாட்டிலிருந்த துளைவழியாக தாடையின் பகுதியை பார்த்தேன். வேதனையாலும் சித்திரவதையாலும் வரும் அழுகை அங்கிருந்து வந்தது. இதேபொழுது முடியும் என திசையிட்டேன். இவை எல்லாவற்றிலுமிருந்து ஓய்ந்திருக்கும்போதுதான் சந்தோஷமாயிருப்பேன். திடீரென நான் காணாமற் போய்விட்ட உணர்வு எனக்கு வந்தது. அதேபடி வந்ததென்று எனக்கு தெரியாது. ஆனால் ஏசப்பா அங்கு இல்லை என்ற உணர்வு என் உள்ளத்திற்கு நன்றாய் தெரிந்தது. நான் துக்கமடைந்தேன். அவரிருந்திடத்தை நோக்கி திரும்பியபோது நிச்சயமாய் ஏசப்பா அங்கே இல்லை என்பதை உணர்ந்தேன். ஐயோ, இல்லை, மறுபடியும் வேண்டாம். ஏசப்பா, நீரெங்கே இருக்கிறீர் என கதறினேன். நீங்கள் விசுவாசிக்கும் அளவு அது உங்களை பயமுறுத்த விரும்புகிறேன். உங்கள் பாவங்களை விட்டு அந்த பயங்கரமான இடத்திற்கு நீங்கள் போகாதிருக்க வேண்டும் என விரும்புகிறேன். இது வேறு யாருக்கும் நடக்கக்கூடாதென விரும்புகிறேன். நான் உங்களை நேசிக்கிறேன். காலம் கடந்திடும் முன் நீங்கள் விழித்துக் கொள்வீர்கள் என்று நம்புகிறேன். நீங்கள் கிறிஸ்தவராயிருந்தால் உங்கள் இரட்சிப்பை குறித்த நிச்சயத்தோடிருங்கள். கர்த்தரை எந்த நேரமும் சந்திக்க ஆயத்தமாயிருங்கள். சில நேரங்களில் மனந்திரும்ப அவகாசமில்லாமல் போய்விடும். உங்கள் வெளிச்சம் பிரகாசிக்கிறதாயும் உங்கள் விளக்கு எண்ணெய் நிறைந்ததாயும் வைத்திருங்கள். நீங்கள் அறியாததால் ஆயத்தமாயிருங்கள். நீங்கள் மறுபடியும் பிறவாதிருந்தால். யோவான் 3:16-19 வாசித்து கர்த்தரை நோக்கி கூப்பிடுங்கள். அவர் இந்த வேதனை நிறைந்த இடத்துக்கு போகாமல் காப்பாற்றுவார். நான் ஏசப்பாவை கூப்பிட்டுக் கொண்டே அவருக்காக இருபுறமும் பார்த்து கொண்டு அக்குன்றின் சரிவில் ஓடினேன். சங்கிலியுடனிருந்த ஒரு பெரிய பிசாசு என்னை நிறுத்தியது. சிரித்துக்கொண்டே என்னிடம், நீ எங்கும் தப்பி ஓட முடியாது. பெண்ணே, உன்னை ரட்சிக்க இயேசு இங்கு இல்லை. நீ இனிவரும் காலம் முழுவதும் நரகத்தில் தான் இருக்க வேண்டும் என்றது. ஐயோ, வேண்டாம், என்னை போகவிடு என்றேன். என் முழு பலத்தோடும் போராடினேன். ஆனால் விரைவில் சங்கிலியால் கட்டப்பட்டவளாய் தரையில் தள்ளப்பட்டேன். அப்படியே கிடந்தபோது விசித்திரமான அழுக்கான படலம் என்னுடல் முழுவதையும் சுற்றியதால் வந்தவர் நீக்க முடியாத துர்நாற்றத்தால் எனக்கு குமட்டியது. என்ன நடக்கப் போகிறதென்று எனக்கு தெரியாது. என் எலும்பிலிருந்து தசையும் தோலும் விழ ஆரம்பித்ததை என்னால் உணர முடிந்தது. சொல்லுண்ணா பீதியால் பீடிக்கப்பட்டு அலறு அலறு எனலறினேன். ஏசப்பா, நீர் எங்கே இருக்கிறீர் என கதறினேன். என்னையே நான் பார்த்தபோது மீதமிருந்த தசையில் துளைகள் தோன்றாரம்பித்தது. நானழுக்கான சாம்பல் நிறமாக மாறாரம்பித்து சாம்பல் நிறதசை உதிர ஆரம்பித்தது. என் பக்கங்களிலும் கால்களிலும் கைகளிலும் முன்னங்கைகளிலும் துளைகளிருந்தன. நான் எப்பொழுதும் நரகத்தில் இருப்பேனோ? இல்லவே இல்லை, இல்லை என கத்தினேன். எனக்குள் புழுக்கள் இருப்பதை உணர ஆரம்பித்தேன். என் எலும்புகளை பார்த்தபோது அவைகள் எண்ணு கடங்காத புழுக்களால் நிறைந்திருப்பதைக் கண்டேன். நான் பார்க்க முடியாத போதுகூட அவைகளங்கிருப்பதை என்னால் உணர முடிந்தது. அவைகளை பிடித்து இழுத்து எடுத்து எரிய முயற்சிக்கும்போது அதே இடத்தில் இன்னும் நிறைய வந்து சேர்ந்தது. என்னுடல் கெட்டுப்போவதை என்னால் உணர முடிந்தது. ஆம், எனக்கு எல்லாம் தெரிந்தது. என்னால் பூமியில் என்ன நடந்ததென்று துல்லியமாக நினைவிருந்தது. என்னால் நரகத்தின் வாதைகளை உணர, பார்க்க, முகர, கேட்க முடிந்தது. எனுட்பகுதியை என்னால் பார்க்க முடிந்தது. நான் அழுக்கான எலும்பு கூடாயிருந்தேன். ஆனால் எனக்கு நடந்தெல்லாவற்றையும் என்னால் உணர முடிந்தது. என் கண்ணு கெட்டிய தூரம் வரையிலும் என்னைப் போன்றே இருந்த ஆத்துமாக்களைக் கண்டேன். மிகுந்த வேதனையில், ஏசப்பா, தயை கூர்ந்து எனக்கு உதவி செய்யும்
ஏசப்பா எனக்கத்தினேன். நான் செத்துப்போக வேண்டுமென விரும்பினேன். ஆனால் முடியவில்லை. மறுபடியும் தீ என் கால்களில் பற்றியெறிவதை என்னாலுணர முடிந்தது. நான் ஏசப்பா நீர் எங்கே இருக்கிறீர் என்று அலறினேன். தரையில் உருண்டு மற்றவர்களோடு சேர்ந்து நானும் அழுதேன். தூக்கி எறியப்பட்ட குப்பையைப் போல் நரகத்தின் தாடைக்குள் சிறு சிறு குவியலாக விழுந்து கிடந்தோம். தாங்க முடியாத வேதனை எங்களாத்துமாக்களை கவ்விக்கொண்டது. ஏசப்பா நீர் எங்கே இருக்கிறீர்? ஏசப்பா நீர் எங்கே இருக்கிறீர் என மறுபடியும் மறுபடியுமாக அலறிக்கொண்டிருந்தேன். இது ஒரு சொப்பனமாயிருக்குமோ என்று நினைத்துக் கொண்டிருந்தேன். நான் இக்கனவு கலைந்து விழிப்பேனா? உண்மையாகவே நான் நரகத்தில் தானிருந்தேனா? கர்த்தருக்கு விரோதமாக பாவம் செய்து என் இரட்சிப்பை இழந்து போனேனா? என்ன நடந்தது? நான் பரிசுத்த ஆவியானவருக்கு விரோதமாய் பாவம் செய்தேனோ? நான் கேட்ட எல்லா வேதுபதேசங்களையும் நினைவு கூர்ந்தேன். எனக்கு மேலே எங்கோ என் குடும்பமிருந்தது. எனக்கு தெரிந்தது. நான் பார்த்த பேசிய மற்ற எல்லா ஆத்துமாக்களையும் போலவே நானும் நரகத்தில் இருந்தேன் என்று நினைக்கும்போது பயம் என்னை பிடித்துக் கொண்டது. என்னுடல் முழுவதையும் என்னால் ஊடுருவி பார்க்க முடிந்தது. என்னை ஒரு வித்தியாசமான உணர்வு நிறைத்தது. புழுக்கள் மறுபடியும் நெளிய ஆரம்பித்தது. என்னால் அதை உணர முடிந்தது. பயமும் வேதனையும் நிறைந்து அலறினேன். அந்நேரத்தில் ஒரு பிசாசு என்னிடம் உன்யேசு கைவிட்டு விட்டாரில்லையா? சரி, இப்பொழுது நீ சாத்தானுக்கு சொந்தமானவள் என்றான். இப்படி கூறிக்கொண்டே என்னை தூக்கி எதன்மேலேயோ வைத்தபோது அவன் ஒரு பொல்லாத சிரிப்பு சிரித்தான். நடைப்பிணமாகிருந்த ஒரு மிருகம் போன்றுருவத்தின் முதுகில் நானிருந்ததை உணர்ந்தேன். அம்மிருகமும் என்னைப் போலவே அழுக்கான சாம்பல் நிறமும் அசுத்தமான அழுகிக் கொண்டிருந்த சதையும் கொண்டிருந்தது. ஒரு தாங்க முடியாத நெடி அவ்விடத்தை நிரப்பிற்று. அம்மிருகம் என்னை ஒரு மலை விளிம்பின் உயரத்தில் கொண்டு சென்றது. ஏசப்பா நீர் எங்கே இருக்கிறீரோ என்று நினைத்தேன். இரட்சிக்கப்படும்படி கத்திக்கொண்டிருந்த அநேகாத்துமாக்களை நாங்கள் கடந்து சென்றோம். நரகத்தின் தாடைகள் அகலத்திற்கும் பெரிய சத்தத்தையும் மேலும் ஆத்துமாக்கள் என்னை கடந்து உள்ளே விழுவதையும் நான் கேட்டேன். எனக்கு பின்னாலன் இருகைகளும் வைத்துக் கட்டப்பட்டிருந்தன. வேதனை தொடர்ந்தில்லை. திடீரென வந்து திடீரென மறைந்தது. வேதனை வரும் நேரமெல்லாம் நானலறியதோடு அவை குறைந்த நேரத்தில் திகிலோடு காத்திருந்தேன். எப்படி நான் வெளியேறப் போகிறேன்? தொடர்ந்து என்னிருக்கிறது. இதுதான் முடிவா? நான் நரகத்திற்கு வரும்படி என்ன செய்தேன் என்றெல்லாம் நினைத்தேன். வேதனையோடு கூட. ஏசப்பா நீர் எங்கே இருக்கிறீர் எனலறினேன். நான் அழுதேன். ஆனால் கண்ணீர் வரவில்லை. வறண்ட பெருமூச்சுகள் மட்டுமே என்னுடலை உலுக்கிற்று. அம்மிருகம் எதன் முன்னாலோ போய் நின்றது. நான் பார்த்தபோது தாம்பீகமும் விலையுயர்ந்ததுமான பொருள்களும் ஜொலிக்கும் ஆபரணங்களும் நிறைந்த ஒரு அறை இருந்தது. அவ்வறையின் நடுவில் ஒரு ராஜஸ்திரியின் ஆடையாபரணம் தரித்தழகிய பெண் இருந்தாள். என்னுடைய நம்பிக்கையற்ற நிலையில் இது என்னவோ என ஆச்சரியப்பட்டேன். நான் பெண்ணே எனக்கு உதவி செய்ய மாட்டாயா என்பதற்கு அவள் என் அருகில் வந்து என்னுடைய எலும்பு கூட்டுருவத்தில் முகப்பகுதியில் எச்சிலை உமிழ்ந்தாள். அவள் என்னை சபித்து அசிங்கமான வார்த்தைகளை உபயோகித்தாள். ஏசப்பா அடுத்து என்னவோ என நான் கத்தும்போது அவள் ஒரு பொல்லாத சிரிப்பு சிரித்தாள். என்கண் முன்னாலேயே அப்பெண் மனிதனாகவும் பூனையாகவும் குதிரையாகவும் பாம்பாகவும் எலியாகவும் வாலிபனாகவும் ஒன்றன்பின் ஒன்றாக மாறுவதைக் கண்டேன். விரும்பியபடியெல்லாம் அவள் தன் உருவத்தை மாற்றிக்கொண்டாள். அவளுக்கு மிகுந்த தீய சக்தி இருந்தது. அவள் அறையின் மேல் சாத்தானின் ராஜாத்தி எனெழுதப்பட்டிருந்தது. அம்மிருகம் மணிக்கணக்காக சென்று நின்றது. நின்ற அதிர்ச்சியில் நான் கீழாக விழுந்தேன். நான் மேலே பார்த்தபோது என் பக்கமாய் குதிரையின் மேலேறி வருகிற ஒரு பெரிய சேனையைக் கண்டேன். அவர்கள் கடக்கும் போது நான் பக்கவாட்டில் ஒதுக்கப்பட்டேன். அவர்களும் மரணத்தின் சாயல் படிந்த அழுக்கு சாம்பல் நிறமான எலும்புக்கூட்டு உருவங்களே. அவர்கள் போனபின் நான் தூக்கப்பட்டு ஒரு அறையில் வைக்கப்பட்டேன். யாரோ அறையை பூட்டியபோது திகிலோடு சுற்றிலும் பார்த்து ஜெபித்தேன். ஆனால் நம்பிக்கையில்லை. நான் 1000 முறை என் பாவங்களுக்காக மனங்க சந்து அழுதேன். மற்றவர்களை இயேசுவுக்குள் நடத்த நான் செய்திருக்கக்கூடிய அநேக காரியங்களையும் தேவைப்பட்டவர்களுக்கு நான் உதவி செய்திருக்கக்கூடிய நேரங்களையும் நினைத்து பார்த்தேன். நான் செய்த காரியங்களுக்காகவும் நான் செய்யாமல் விட்ட காரியங்களுக்காகவும் மனஸ்தாபப்பட்டேன். ஏசப்பா என்னை இரட்சியும் என்று கத்தினேன். மறுபடியும் மறுபடியும் தேவனை நோக்கி எனக்கு உதவி செய்யும்படி கூப்பிட்டேன். அவரை பார்க்கவோ உணரவோ முடியவில்லை. நான் நரகத்தில் பார்த்த மற்ற ஒவ்வொருவரைப் போல நானும் நரகத்திலிருந்தேன். வேதனையுடன்
தரையில் விழுந்து அழுதேன். நான் முற்றிலுமாய் இழந்து போனேன் என்று நினைத்தேன். பல மணி நேரங்கள் கடந்தன. அடிக்கடி மற்ற ஆத்துமாக்கள் நரகத்துக்குள் விழும்போது கேட்டதான அந்த பெரிய சத்தம் கேட்டுக்கொண்டேயிருந்தது. இயேசப்பா, நீர் எங்கே இருக்கிறீர் என கூப்பிட்டுக் கொண்டேயிருந்தேன். ஒரு பதிலும் வரவில்லை. எனக்குள் புழுக்கள் மறுபடியும் முழுவதும் நெளிவதை உணர முடிந்தது. எங்கு பார்த்தாலும் மரணம் தானிருந்தது. எனக்கு சதையில்லை, உறுப்புகளில்லை, இரத்தமில்லை, உடலில்லை, நம்பிக்கையுமில்லை. என்னுள் நெளியும் புழுக்களை ஒவ்வொன்றாக இழுத்தெடுக்க முயற்சி செய்தேன். நடந்ததெல்லாம் எனக்கு நன்றாய் தெரிந்தது. நான் சாக விரும்பினேன், முடியவில்லை. என் ஆத்துமா நித்தியமாய் உயிருடனிருக்கும். பாவத்திலிருந்து இரட்சிக்கவல்ல இயேசப்பாவின் இரத்தத்தில் உள்ள ஜீவனையும் வல்லமையையும் குறித்து பாட ஆரம்பித்தேன். அப்பொழுது ஈட்டிகளை வைத்திருந்த பெரிய பிசாசுகள் வந்து அதை நிறுத்து எனக்கத்தின. அந்தீட்டிகளால் அவை என்னை குத்தியபோது பழுக்க காய்ச்சி எறும்பினால் சுட்டது போலிருந்தது. மறுபடியும் அவைகள் என்னை குத்தின. சாத்தான்தான் இங்கு கடவுள். நாங்கள் இயேசுவையும் அவரை குறித்த மற்ற எல்லாவற்றையும் வெறுக்கிறோம் என ஓலமிட்டன. நான் பாடுவதை நிறுத்தாதது கண்டு அவைகள் என்னை அறையிலிருந்து வெளியில் பெரிய திறப்பொன்றிற்கு இழுத்துச் சென்றன. நீ சும்மாராவிட்டால் உன் வேதனைகள் அதிகமாகும் என்றன. நான் பாடுவதை நிறுத்திவிட்டேன். கடைசியில் அவை என்னை மறுபடியும் பழைய அறைக்குள் தள்ளின. கடைசி நியாயத் தீர்ப்பின் நாளுக்கென்று சங்கிலிகளால் கட்டி வைக்கப்பட்டுள்ள விழுந்து போன தூதர்களை பற்றி ஒரு வேதவசனம் என் நினைவிற்கு வந்தது. இதுவேதான் என்னுடைய நியாயத் தீர்ப்பாயிருக்குமோ என்று நினைத்தேன். இயேசப்பா, பூமியில் உள்ள மக்களை ரட்சியும். காலம் விந்திப் போகும் முன் அவர்கள் விழித்துக் கொள்ளச் செய்யும் என கதறினேன். அநேக வசனங்கள் என் நினைவிற்கு வந்தன. பிசாசுகளுக்கு பயந்ததால் நான் அவற்றைச் சொல்லவில்லை. முனகல்களும் அலறல்களும் அசுத்தமான அந்திடத்தை நிரப்பின. என்னருகே ஒரு எலி ஓடி வந்தது. அதை உதைத்தேன். என் கணவரையும் பிள்ளைகளையும் நினைத்தேன். தேவனே, அவர்களை இங்கு வரவிடாதேயும் எனழுதேன். நான் நிச்சயமாய் நரகத்தில்தான் இருந்தேன் என்று அறிவேன். கடவுள் என் கூப்பிடுதலை கேட்க முடியவில்லை. சர்வவல்லவருடைய செவிகள் பாதாளத்தின் கூக்குரலுக்கு அடைக்கப்பட்டுள்ளன என நினைத்தேன். யாராவது மட்டும் கவனிப்பார்களானால் நன்றாயிருக்கும். ஒரு பெரிய எலி என் காலின் மேல் கடித்தது. நான் அலறி அதை பிடித்து இழுத்தேன். மிகுந்த வேதனையாயிருந்தது. எங்கிருந்தோ தீ என்னருகில் நகர்ந்து வந்து என்னை எரிக்க ஆரம்பித்தது. நொடிகள், நிமிடங்கள், மணிகள் கடந்தன. நான் நரகத்திற்குச் சென்றுவிட்ட பாவியாயிருந்தேன். மரணமே, தயை கூர்ந்து வா எனக்கத்தினேன். என் கதறல் நரகத்தின் தாடை முழுவதையும் நிரப்பியது. மற்றவர்களும் என்னோடு கத்த ஆரம்பித்தனர். காலகாலமாயிழந்தாயிற்று. வேறு வழியில்லை. சாக விரும்பினேன், முடியவில்லை. எல்லா வேதனையையும் அனுபவிக்கிறவளாய் தரையில் சுருண்டு விழுந்தேன். மேலும் ஆத்துமாக்கள் அங்கு வருவதைக் கண்டேன். தீ என்னைப் பற்றி எரிய ஆரம்பித்தது. புதிய வேதனை என்னை நிரப்பிற்று. தெளிவான நினைவு இருந்ததால் சுற்றிலும் நடப்பது எனக்கு நன்றாய்த் தெரிந்தது. இரட்சிக்கப்படாத ஆத்துமாக்கள் மரிக்கும்போது இங்கு வருகிறார்கள் என்று அறிந்தேன். தேவனே, என்னையும் எங்களெல்லாரையும் இரட்சியும் என்று கதறினேன். என் முழு வாழ்க்கையையும் எனக்கு இயேசப்பாவை பற்றி சொன்னவர்கள் அனைவரையும் ஞாபகப்படுத்தி பார்த்தேன். வியாதியஸ்தருக்காக நான் ஜெபித்ததையும் இயேசப்பா அவர்களைச் சுகமாக்கியதையும் நினைவு கூர்ந்தேன். அவருடைய அன்பான ஆறுதலான வார்த்தைகளையும் அவருடைய உண்மையையும் நினைத்தேன். நான் இயேசப்பாவைப் போலிருப்பேன் அல்லதிருந்தேன் என்றால் இங்கு இருக்க மாட்டேன் என்று நினைத்தேன். கர்த்தர் எனக்கு கொடுத்திருந்த எல்லா நன்மையான காரியங்களையும் நினைத்தேன். நான் சுவாசித்த காற்று, உணவு, பிள்ளைகள், வீடு என்று அனுபவிக்க அநேக நன்மையான காரியங்களை கொடுத்தார். அவர் நல்ல ஆண்டவரானால் நான் ஏன் இங்கே இருக்கிறேன்? எனக்கு எழுந்து நிற்க பெலனில்லாவிட்டாலும் என் ஆத்துமா என்னை இங்கிருந்து எடுத்துவிடும் என கூப்பிட்டுக் கொண்டேயிருந்தது. நான் பாதாளத்திலிருந்தாலும் மேலே எங்கோ ஓரிடத்தில் என் நண்பர்களும் என் குடும்பத்தினரும் அவரவர்தம் சாதாரண வாழ்க்கையை நடத்திக் கொண்டிருந்தனர் என்று அறிவேன். மேலே எங்கோ சிரிப்பும் அன்பும் இரக்கமும் இருந்தன என்று அறிவேன். அதுவும் கூட வேதனை மிகுதியில் சிறிது சிறிதாக மறக்க ஆரம்பித்தது. லேசானெருளும் மங்கிய அசுத்தமான திரை போன்ற புகையும் நரகத்தின் இப்பகுதியை நிரப்பியது. மங்கிய பழுப்பான வெளிச்சம் எல்லா இடமும் இருந்தது. அழுகிய மாம்சத்தின் நெடி தாங்க முடியாத அளவு இருந்தது. நிமிடங்கள் மணிகளாகவும் மணிநேரங்கள் முடிவில்லாததாகவும் காணப்பட்டன. ஐயோ, இது எப்பொழுது நிற்கும்? எனக்கு தூக்கமில்லை, ஓய்வு இல்லை, உணவில்லை, தண்ணீருமில்லை. என் வாழ்நாளில் என்றுமில்லாத அளவு தாகமும் அகோர பசியும் எனக்கு இருந்தன. சோர்ப்பும் தூக்கமும் மேலிட்டன. வேதனை மேலும் மேலும் தொடர்ந்தது. தாடைகள் திறக்கும் ஒவ்வொரு நேரமும் இழந்து போன மனிதாத்துமாக்கள்
குவியலாக கொட்டப்பட்டன. ஒவ்வொரு நேரமும் எனக்கு அறிமுகமானவர்கள் யாரும் இருப்பார்களோ என்று பார்த்தேன். என் கணவரை இங்கு கொண்டு வருவார்களோ? நரகத்தின் தாடைக்குள் வந்து பல மணி நேரங்களாயின. ஒரு ஒளி நானிருந்த அறையை நிரப்பியது. உடனே தீ எரிவது நின்றது. அந்த ஒளி மறைந்தது. உடலில் நான் அனுபவித்த வேதனை போய்விட்டது. எங்காவது நான் தப்ப வழியிருக்குமோ என்று பார்த்தேன். ஒரு வழியும் இல்லை. என்ன நடக்கிறதென்று ஆச்சரியப்பட்டேன். இது பயங்கரமாயிருக்கிறதே என்று நரகத்தின் பக்கவாட்டில் உள்ள துளைகள் வழியாக பார்த்தேன். நரகம் அதிர ஆரம்பித்தது. எரிகிற தீ மறுபடியும் வந்தது. மறுபடியும் பாம்புகள், எலிகள், புழுக்கள். பொறுக்க முடியாத வலி என் ஆத்துமாவை நிரப்பியது. வேதனைகள் மறுபடியும் தொடங்கின. ஆண்டவரே, என்னை சாகவிடும் என கதறிக்கொண்டே என் அறையின் மந்தரையை என் எலும்புக்கைகளால் குத்தினேன், அலறினேன், கத்தினேன். ஆனால் ஒருவரும் அதை அறியவுமில்லை, என் மீது அக்கறை கொள்ளவுமில்லை. திடீரென்று அவ்வறையிலிருந்து காணப்படாத ஒரு சக்தியால் வெளியில் தூக்கப்பட்டேன். என் நினைவு தெளிந்தபோது நானும் ஏசப்பாவும் என் வீட்டின் அருகில் நின்று கொண்டிருந்தோம். நான் நம்பிக்கை இழந்தவளாய், ஏன் ஆண்டவரே, ஏன் என்று கூறி அவர் பாதத்தில் விழுந்தேன். அதற்கவர், சமாதானம் அமைதலாயிரு என்றார். மெதுவாகத் தூக்கி எடுத்ததும் அவர் கரங்களில் நான் தூங்க ஆரம்பித்தேன். மறுநாள் காலை நான் விழித்தபோது நான் மனங்குழம்பி பலவீனப்பட்டிருந்தேன். அநேக நாட்கள் நரகத்தின் வேதனையையும் பயங்கரத்தையும் அனுபவித்தேன். இரவில் விழித்து என்னுள் புழுக்கள் நெளிகின்றன என்று அலறினேன். நரகம் என்னை எவ்வாறு பயத்தால் நிரப்பியது! பிரியமானவரே, இந்த கொடிய நரகத்திற்கு யாருமே வரக்கூடாது என்பதுதான் இயேசப்பாவின் ஆசை. ஒன்று பரலோகம், இன்னொன்று பாதாளம். நித்தியமாக அக்கினி கடல். முடிவே இல்லை. நரகம் பெரிதாகிக் கொண்டே, அதாவது விரிவடைந்து கொண்டே இருக்கிறது. அந்த அளவுக்கு மக்கள் பாவம் செய்து தங்களாத்துமாவை சாத்தானுக்கு விற்றுவிடுகிறார்கள். சாத்தான் மக்களை குடிக்க வைத்து போதை வஸ்துக்களுக்கு அடிமையாக்கி மனம்போல் வாழ்க்கையை வாழ வைத்து அந்தாத்துமாக்களை பாதாளத்திற்கு கொண்டு செல்கிறான். இதனால் மக்கள் மெய்யான தெய்வத்தை, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவண்டை வராமலிருக்கிறார்கள். சாத்தான் மக்களின் சிந்தனை மூலமே ஆளுகை செய்கிறான். எந்த ஒரு செயலை செய்ய வேண்டுமென்றாலும் நாம் சிந்தையில் தோன்றுவதைதான் செய்கிறோம். மக்களுக்கு பரலோகம் என்ற உன்னதமான இடம் உண்டு என்று தெரிந்தால் அவர்கள் இயேசப்பாவின் பிள்ளையாக வாழுவார்கள். இயேசப்பா உதவி செய்வாராக. கர்த்தர் சொல்லுகிறார், நானே கர்த்தர். என்னையல்லாமல் இரட்சகரில்லை. நானே கர்த்தர், வேறொருவரில்லை. என்னைத் தவிர தேவனில்லை. என்னைத் தவிர ஒருவருமில்லை என்று சூரியன் உதிக்கிற திசை தொடங்கி அது அஸ்தமிக்கிற திசையிலும் அறியப்படும்படிக்கு நீ என்னை அறியாதிருந்தும் நான் உனக்கு இடைக்கட்டு கட்டினேன். நானே கர்த்தர், வேறொருவருமில்லை. கர்த்தருடைய நாள் சமீபமாயிருக்கிறது. சூரியனும் சந்திரனும் இருண்டு போகும். நட்சத்திரங்கள் ஒளிமங்கும். வானமும் பூமியும் அதிரும். கர்த்தருடைய நாள் உக்கிரத்தின் நாள், இக்கட்டும் இடுக்கமுமான நாள், அழிவும் வாழ்கடிப்புமான நாள், இருளும் அந்தகாரமுமான நாள், மப்பும் மந்தாரமுமான நாள். அந்நாளிலே வெள்ளியும் பொன்னும் ஜனங்களை தப்புவிக்க மாட்டாது. கர்த்தருடைய எரிச்சலின் அக்கினியினால் தேசமெல்லாம் அழியும். தேசத்தின் குடிகளையெல்லாம் சடிதியாய் நிர்மூலம் பண்ணுவார். பிரியமானவரே, மனந்திரும்புங்கள். கர்த்தருங்களை ஆசீர்வதிப்பாராக. இயேசுவின் நாமத்தில். அடுத்த பகுதி பார்க்க